Hello everybody. So in this video with regard to organization behavior, we are looking at the foundation on which the organization behavior revolves around. See, we all know when it comes to any discipline, there will be an involvement of social science, physical science, and definitely it goes with definite assumptions. ஓகேவா, அப்படி தான் இருக்கும். எனி சப்ஜெக்ட் இதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் there are 8 areas that you people have to look into it. 4 areas directly towards the people, 2 areas related to the organization, and the last 2 areas which we will be discussing based on the 5 assumptions. So let's see what are these 8 areas. See, now you will be seeing a diagram. நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த டயக்ராமில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள். அங்கே என்ன போட்டிருக்கு? இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ், ஹோல் பர்சன், காஸ்ட் பிஹேவியர், ஹியூமன் டிக்னிட்டி. அண்ட் டு த ரைட் ஹேண்ட் சைட் social systems, mutuality of interest, and holistic concept. And you can see at the bottom that's a need of management. So these are the 8 areas which is called as foundation of organization behavior. So let's see one by one. Now what is an individual difference? People have much in common, இல்லையா? எப்பயுமே அவங்களுக்குள்ள காமன் இருக்கும், அதே மாதிரி டிஃப்ரென்சஸும் இருக்கும். இப்போ பீப்புளை பொறுத்து பார்க்குற வரைக்கும் ஈச் ஒன் கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அ டிஃப்ரென்ஸ் கம்யூனிட்டி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வென் இட்ஸ் கம்ஸ் இட், அவங்களோட ஃபிசிக் ஆகட்டும், அவங்க பர்சனாலிட்டி ஆகட்டும், அவங்க பேசுகிற முறைகள் ஆகட்டும், இது எல்லாமே வித்தியாசப்படும். அப்போ ஒருத்தவங்களோட மோட்டிவேஷன் பேட்டர்ன் டிஃபர் ஆகும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் டிஃபர் ஆக போகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே மாதிரி மக்கள் இருக்க போகிறதில்ல. ஒவ்வொரு மக்களுக்கும் யூனிக்காக இருக்க போகிறாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு யூனிக்னஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறோம். இதுதான் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட், வென் விச் கம்ஸ் டு ஹோல் பர்சன். ஹோல் பர்சன் அப்படின்றத ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறோன்னா, என்ன தான் ஒருத்தரை நம்ம எம்ப்ளாயியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக ஃபேமிலி இருக்குது. ஆல்தோ த ஃபேமிலி இஸ் நாட் இன்வால்வ்ட் வித் த ஆர்கனைசேஷன், பட் அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட், இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆல்தோ இதில் நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அ ஹோல் பர்சன். I have appointed a person to do a job in my organization. ஓகே, இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டால் அவருக்கு என்னவோ அதை தான் நான் பார்க்க முடியும் ஒழிய நான் என்ன பண்ண முடியாதுன்னா மற்ற விஷயங்கள் என் கண்ட்ரோலில் கிடையாது. பட் அப்படி இருந்தால் கூட நம்ம ஒரு பீப்புளை அப்படி ரெண்டாக பிரித்து பார்க்க முடியறதில்ல. ஏன்னா பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, தே வில் பி கனெக்டட் வித் தேர் ஃபேமிலி. அங்கே நடக்கக்கூடிய இம்பேக்ட் இங்கே ஆர்கனைசேஷன் மேலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் when I talk about what is a whole person. Cost behavior. See, anything in an organization is called a cost behavior. அவரா வேணுக்குமே போய் செஞ்சிருக்க மாட்டார். 2 people when they come to work together, ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல வேலைக்கு சேரப்போ அவங்களோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும், என்னோட அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் அண்ட் திங்கிங் லீட்ஸ் டு அ காஸ்ட் பிஹேவியர் லைக். ஸோ இது ஒன்று தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் நம்ம நிறையா ஸ்டடி பண்ணுறோம். அதனால தான் நீட் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறோம். அதுக்கப்புறம் தேர் ஆர் வேரியஸ் நீட் சிஸ்டம், தென் மோட்டிவேஷன் தியரிஸ், அதுக்கப்புறம் காம்பிடன்சிஸ். இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம படித்து ரொம்ப டிஃபைன் பண்ணிக்கிறோன்னா, பிகாஸ் இந்த காஸ்ட் பிஹேவியரை நாளை இம்பேக்ட் டு த ஆர்கனைசேஷன் ரொம்ப பெருசாகிருச்சுன்னா தென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் எண்ட் ஆஃப் த டே ப்ரொடக்டிவிட்டியும் எஃபெக்ட் ஆகும். So we need to understand a cost behavior can happen when 2 individuals who are different when they come together to work. So இதை பற்றி நம்ம நிறையா ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர். ஸோ தட் இஸ் the foundation. That's the third aspect. Okay, human dignity. See, human dignity may look like a little bit of a philosophy, but ஆனால் அதில் என்ன இருக்குது? வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்குது. மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
இல்லையா? அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு டிரைவர் இருக்கார், ஒருத்தர் தேர் பாத்ரூம் கிளீனிங் இருக்காங்க, ஃபோர்மேன் இருக்கார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தேர் ஆல் ஆல்சோ ஹியூமன். ஓகே, ஸோ அவங்களோட எதை வச்சு நம்ம பார்க்கக்கூடாதுன்னா அவங்களோட டெசிக்னேஷனை வச்சு நம்ம ஆர்கனைசேஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஒழிய, பட் கொடுக்குற மரியாதை இஸ் கோயிங் டு பிளே அ மேஜர் ஆஸ்பெக்ட் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறப்பயே அந்த ஹைரார்க்கியை பற்றி தெரியும், அவங்க எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஹியூமன் டிக்னிட்டிக்குள்ளே வருது. பட் ஹியூமன் டிக்னிட்டியில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, a human need to be first accepted as they are. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ we study a lot on this. இந்த 21st centuryயில் இந்த ஹியூமன் டிக்னிட்டி தான் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் மனதளவில் பாதிக்காமல் ரைட் அப்ரோச் இருக்கணும்னு தான் இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் நம்ம பார்க்குறோம். An organization has a social system. Although ஒரு organization is been run by or started by ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை குரூப் ஆஃப் பீப்புளாக இருந்தாலும், இட் இஸ் வெல் கனெக்டட் வித் த சோஷியல் சிஸ்டம். ஏன்னா ஒரு சோஷியல் சிஸ்டத்துக்குள்ளே தான் ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம உருவாக்குறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே த சோஷியல் சிஸ்டம் ஆல்சோ ஷுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட். அண்ட் அந்த இடத்துல எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற ப்ராடக்ட் ஆகட்டும், நம்ம செய்கிற த கைண்ட் ஆஃப் கல்ச்சர் ஆகட்டும், ஆர்கனைசேஷன் கல்ச்சர் should become really a role model for others. Like when they look at, they should say, I should go and work for this organization. அது மாதிரி அந்த சமுதாயத்தோடு நம்ம சேர்ந்து அங்கேயும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் நம்ம என்ன படிக்கிறோன்னா, ஆர்கனைசேஷன் ஆஸ் அ சோஷியல் சிஸ்டம் படிக்கிறோம். இங்கே mutuality of interest. Of course, interest differs to each individual. But when it comes to organization interest plays a very important role. In turn, organization should take care of the interest of the individuals, that employees in சொல்கிறோம். Each individual have their own interest. பட் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும்னு பார்க்குறோம். ஆனால் அந்த வேரி ஆகிறதுல எது ஆர்கனைசேஷனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்குது, மற்ற இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் கேன் கம் அவுட் வித் பாலிசிஸ், ஆல் த அதர் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் வேர் வி கால் இட் அஸ் த மியூச்சுவாலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ த ஹோலிஸ்டிக் கான்செப்ட் அண்ட் நீட் ஃபார் மேனேஜ்மெண்ட். As I told you, these two things always revolve around the previous things which I discussed. So on the four aspects of people, the next two aspect of an organization கரெக்டாக நம்ம செய்கிறோமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ரெண்டு பேராமீட்டருக்குள்ளே வர விஷயம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் நம்ம ஃபவுண்டேஷன்னு சொல்கிறது இந்த 8 பில்லர்னே நம்ம சொல்லலாம். இந்த 8 பில்லரை வச்சு தான் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் கரெக்டாக இருக்குமா, நம்ம ஆர்கனைசேஷன்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஐ எம் ஷுவர் இது ஒரு ஃபேர் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். யூ கோ ஃபார் ஃபர்தர் ரீடிங் ஃபார் மோர் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ.